வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாங்கள் ஆஃபீஸ் டீம் அவுட்டிங் போக போகிறோம். பெங்களூர்லேருந்து கிளம்பி அவுட்டர் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஹோட்டலில் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கிறோம். நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் போகும்போது பஸ்ஸில் நல்ல குத்தாட்டம் போட்டுட்டு ஜாலியாக வைப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்திருக்கிறது சக்லேஷ்புரம் பக்கத்தில் இருக்கிற ரொட்டிக்கல் அப்படிங்கிற ரெசார்ட் தான். இது பெங்களூர்லேருந்து ஒரு 5 hours அவையில் இருக்குது. இது ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏரியா. கிளைமேட் வந்து செமையாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, பார்க்குற இடம்லாம் க்ரீனிஷாக அழகாக இருக்குது. ஆப்போசிட்லேயே ஒரு ஹில்லு தெரியுது, சூப்பராக இருக்குது ஏரியா. நாங்கள் இங்கே வந்து சேர்றதுக்கே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. அதனால வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக இப்போ லஞ்சு தான் சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு ஃபுட்டெல்லாம் நல்ல வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. மேங்கோ ரைத்தா, பைனாப்பிள் கார்ன், ரொட்டி சிக்கன் கறி, ஆத்து மீன் ஃப்ரை, பஜ்ஜி அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து செம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே வந்து ஹோம்லி ஃபுட் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. இந்த ரெசார்ட் உள்ளேயே ஒரு வாய்க்கால் ஓடுது. பார்க்குறதுக்கு நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரி தான் தெரியுது. ரூம்ஸ் எல்லாமே நல்ல வியூவில் இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, நல்ல நீட்டாக இருக்குது. எந்த ரூமில் வந்து பார்த்தாலுமே ஒரு வியூ பாயிண்ட் தெரிகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. வியூஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு சைடில் ஃபார்ம் வியூ இருக்குது, இன்னொரு சைடில் ஹில் வியூ இருக்குது, அப்புறம் நடுவில் ஒரு வாய்க்கால் வியூ வேறு இருக்குது. இப்போ ஈவினிங்காக நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வந்திருக்கிறோம். கயாக்கிங் பண்ண இங்கே செட் பண்ணியிருக்காங்க. கயாக்கிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு நேச்சுரல் பாண்டில் வந்து கயாக்கிங் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இங்கே ரொம்ப பர்சனலாக பிடிச்சதே இந்த மட் வாட்டர் வாலிபால் தான். இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. டீமாக விளையாடுறதுக்கு செம ஜாலியாக இருந்தது. நாங்கள் ஆனால் விளையாடிட்டு இருக்கும்போதே வந்து ஒருத்தரோட கோல்டு வந்து உள்ள தொலைஞ்சிருச்சு. கோல்டு ரிங்கு ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஈவினிங்காக இங்கே உள்ள ஸ்பெஷல் ஸ்நாக்ஸான போண்டா சூப்பும் டீயும் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே இண்டோர் கேம்ஸ் விளையாடிட்டு டைம் போகிறதே தெரியாமல் நைட் ஆகிடுச்சு. நைட் கேம்ப் ஃபயர் போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு யூனோ கேம்ஸ் விளையாடிட்டு செம ஜாலியாக வைப் பண்ணோம். டைம் போனதே தெரில. அடுத்த நாள் காலைல நான் இந்த வாய்க்காலில் ஓடுற ஃப்ரெஷ் வாட்டரில் தான் குளித்தேன். சரியான சில்லு. ஆனால் குளித்ததுக்கப்புறமா ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஃபீல். இப்போ நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு மார்னிங் அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். இது ஒரு நல்ல ஒர்த்தான ஸ்டே தான். நேச்சர் கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த டீம் அவுட்டிங்கோட ஃபினிஷிங் டச்சாக இப்போ போகிற வழியிலே ஒரு நல்ல ஹோட்டலில் நல்ல சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கிறோம்.